கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கடந்த வாரம் முழுவதும் தேவனுடைய கிருபை நம்மை தாங்கி இருக்கிறது. தேவன் அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். வசனம் சொல்லியிருக்கிறது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், கோணலான பாதைகளை செவ்வையாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமாய் வருகின்ற வாரம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வாரமாக இருக்கும். நிச்சயமாய் கடந்த வாரம் ஒருவேளை வாழ்க்கை பல விதத்திலே கோணி போய் இருக்கலாம். வாழ்க்கை பயங்கரமான சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், கோணலான பாதைகள், பாலைவனமாக இருந்த வாழ்க்கையை கர்த்தர் சோலைவனமாக மாற்றுவார். நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் வருகிற நாட்கள் உங்களை உயர்த்த கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட உங்கள் வேத புஸ்தகத்தை யோவான் 8ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர் சொன்ன மிக அழகான வார்த்தையில் ஒரு காரியத்தை தான் காலை நேரத்தில் உங்கள் மத்தியில் தியானத்திற்காக எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால், those who believe the word of God, தேவனுடைய வார்த்தையை கை கொள்வானே ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்படியானால் அர்த்தம் என்ன தெரியுமா? வார்த்தைக்குள்ள கர்த்தர் ஒரு ஜீவனை வைத்திருக்கிறார். வார்த்தைக்குள்ள கர்த்தர் இன்னைக்கு ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். வார்த்தைக்குள்ள தேவன் ஒரு ஆவியை வச்சிருக்கிறார். அந்த வார்த்தை நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மங்கி போன வாழ்க்கை மறுபடியும் பிரகாசமாக எழும்ப ஆரம்பிக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், இன்னைக்கு அவங்க சொல்ற காரியம், ஐயா நான் தினந்தோறும் எத்தனையோ செய்தியை கேட்கிறேன், டிவியில எப்பொழுதுமே என்னுடைய வீட்டில் பிரசங்கம் மட்டுமே தான் ஓடிட்டு இருக்கு, 24 மணி நேரமும் ஆவிக்குரிய பாடல்களை மட்டுமே கேட்டுட்டு இருக்கிறோம் ஐயா, இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை. வார்த்தையை கேட்கிறோம், இருந்தாலும் சூழலை மாறல. வார்த்தைகளை கேட்கிறோம், வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியல. வார்த்தைகளை கேட்கிறோம், கவலைக்குள்ளே நடந்துட்டு இருக்கிறோம். வார்த்தைகளை கேட்கிறோம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்க முடியவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்லுகிறார், ஒருவன் என்னுடைய வார்த்தையை கை கொண்டால், அவருடைய வார்த்தையை கை கொள்றவனுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இயேசுவானவர் இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, 40 நாட்கள் இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்தில் அவர் உபவாசத்தோடு இருக்கிறார். மனிதராக இருக்கும் பொழுது ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பதாக அவர் தேவனுடைய சமூகத்தில் உபவாசம் இருக்கிறார். சாத்தான் வருகிறான், ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், நீர் பசியாயிருப்பீர் என்று எனக்கு தெரியும், நீர் இயேசுவாக இருந்தாலும் நீர் இப்பொழுது ஒரு மனிதன் தான், எனக்கு தெரியும் நீர் இப்பொழுது பசியாக இருப்பீர், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லை அப்பமாக்கும்படி கட்டளையிடும் என்று சொல்லுகிறான். இன்னைக்கு நம்ம வார்த்தையை கேட்கிறோம், தேவனுடைய சமூகத்துல எல்லாமே கரெக்டா செய்யறோம், ஆனால் சாத்தான் பயங்கரமாக நம்மோடு கூட போராடி கொண்டிருக்கிறான். சாத்தான் நம்மோடு கூட பயங்கரமாக போராடி கொண்டிருக்கிறான். இயேசு என்ன பண்றாரு தெரியுமா? அவரிடத்துல சொன்ன ஒரே ஒரு காரியம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான். இன்னைக்கு உங்களை பிழைப்பூட்டுறது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. மனிதர் எதெல்லாமோ காரியத்தை நம்பிக்கொண்டிருக்கிறான். இங்க போனா சமாதானம் கிடைக்கும், அந்த இடத்திற்கு போனா சமாதானம் கிடைக்கும், கொஞ்ச நேரம் அங்க உட்கார்ந்துட்டு வந்தா சமாதானம் கிடைக்கும். தேவனுடைய சமூகத்துல
அவருடைய வார்த்தையை யார் ஏற்றுக்கொள்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். கோணலான பாதைகள் செவ்வையாக மாறுகிற நாட்களுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வர அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லியிருக்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நம்ம என்ன அறிக்கை விடுறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். இன்னைக்கு சிலரை பார்க்கிறோம், பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, உருப்படவே மாட்டேன், நீ 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 படிக்கிற படிப்புக்கு மாடு மேய்க்க தான் லாய்க்கு. பிள்ளைகளை பார்த்து சொல்ற ஒரு காரியம், நீ இருக்கிற லட்சணத்துக்கு நீ உருப்படவே மாட்ட. வசனம் சொல்லியிருக்கிறது, வாயின் வார்த்தைகள்ல ஜீவன் இருக்கிறது. இன்னைக்கு உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. பிள்ளைங்க தப்பு செய்யறாங்களா, என் ஆண்டவர் இருக்கிறாரு, மாற்றுவாரு, சூழலை மாறும் அப்படின்னு சொல்லி பாருங்க. குடும்பத்துல பிரச்சனை இருக்குதா, ஆண்டவருடைய சமூகத்துல முட்டங்கால் போட்டு விசுவாசமுள்ள வார்த்தையை அறிக்கையிடும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் அதனுடைய அடுத்த வசனம் 52ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யூதர்கள் அவர்களை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த யூதர்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறையும் பொழுது அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகளின் மேலும் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளின் மேலே வரட்டும் என்று அவர்கள் சாபத்தை தங்கள் மேல சுமத்தி கொண்டார்கள். வாயினால சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், எப்படி நம்ம வாயில சொல்றது நடக்கும் அப்படின்னு நினைக்கலாம். பைபிள்ல ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கும் பொழுதே யூதர்கள் எத்தனையோ முறை தேவனுக்கு எதிராக, இயேசு கிறிஸ்துக்கு எதிராக எழும்பி இருக்கிறார்கள். அவர்கள் செய்த ஒரு காரியம்தான், அந்த சாபத்தை தன்னுடைய தலையின் மேல் ஏற்றுக்கொண்டார்கள். என்ன நடந்தது தெரியுமா? ஹிட்லர் என்கிற ஒரு மகா சக்கரவர்த்தி ஒருவன் எழும்புகிறான். யூரோப்ல பயங்கரமா யுத்தம் பண்ணுகிற ஒருவன் எழும்புகிறான். அவன் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? யூதர்களை தேடி தேடி தேடி, யூதர்களை எங்க தெரிந்தாலும் அவர்களை தேடி கொண்டு வந்து சுட்டு கொலை பண்ணிட்டு இருந்தான். பயங்கரமான விஷ வாய்வை கொடுத்து ஒரு ரூம்ல அடைத்து வைத்து அவர்களை கூட்டம் கூட்டமாக கொலை செய்தான். பெரிய குண்டு தோண்டி வைத்து அதற்குள்ள ஆயிரக்கணக்கான யூதர்களை நிப்பாட்டி விட்டு உயிரோட மண்ணை போட்டு புதைத்து கொண்டிருந்தான். காரணம் என்ன தெரியுமா? வாயின் வார்த்தைகளை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். வாயின் வருகிற வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. அதுதான் மூல பாஷையில ரேமா என்ற அர்த்தம். நிறைய பேர் கேட்பாங்க, அண்ணே ரேமானா யார் என்று கேட்பார்கள். ரேமா என்றால் தேவனுடைய வார்த்தை என்ற அர்த்தம். அததான் எங்களுடைய ஊழியத்தின் கருபொருளாக வைத்திருக்கிறோம். இன்னைக்கு வார்த்தை தான் ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்பும். வார்த்தை தான் கலங்கி போன இருதயத்தை தேற்றும். வார்த்தை தான் உடைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஆறுதலாக மாற்ற முடியும். ஒரு ஆறுதலான வார்த்தை ஒரு மனுஷனுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நீங்க நல்லா இருப்பீங்க பிரதர், நல்லா இருப்பீங்க சிஸ்டர், நிச்சயமா உங்க குடும்பம் மாறும், சூழ்நிலை மாறும், கவலைப்படாதீங்க, நிச்சயமாய் கர்த்தர் அதை கண்ணோக்கி பார்ப்பார். நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளுக்கு அவர் செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த காலை நேரத்துல 3 காரியங்களை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எனக்கு நிறைய பேர் சொல்றதை பார்த்தா, இன்னைக்கு யூடியூப், டிவில யூடியூப் இருக்கிறது, போன்ல யூடியூப் இருக்கிறது, கோடிக்கணக்கான பிரசங்கங்கள் இருக்கிறது. தமிழ் மாத்திரமல்ல, இன்னைக்கு எந்த லாங்குவேஜ்ல பிரசங்கத்தை கேட்கணுமோ நம்ம கேட்க முடியும். இப்போ கூகுள் யூடியூப்ல போயிட்டு தமிழ் கிறிஸ்டியன் sermon நம்ம டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா லட்சக்கணக்கில் பிரசங்கம், கோடி கணக்கில் பிரசங்கம் இருக்குது. ஹிந்தியில டைப் பண்ணா ஹிந்தியில வருது. இன்னைக்கு எத்தனையோ வார்த்தைகள் இருக்கிறது, வார்த்தைகள் எல்லாம் கேட்கிறோம். ஆனால் நாம் சொல்லுகிற வார்த்தைகள், தேவனிடத்துல ஜெபம் பண்ணுகிற காரியங்கள், ஏன் அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில பலிக்கல தெரியுமா? எடுத்தவனோடு கூட ஆதியாகம புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பூமியானது
ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, ஆதியாகம புத்தகத்துல வாசிக்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது. தேவன் வார்த்தையாக இருந்தார். இந்த உலகத்தை ஆண்டவர் உருவாக்குவதற்கு முன்பதாக என்ன இருந்துச்சு தெரியுமா? வெறுமை இருந்தது. இன்னைக்கு நமக்கு இருதயத்திற்குள்ள எத்தனையோ காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார். சிலரை பார்த்தா சபைக்குள்ளதான் உட்கார்ந்து இருப்பாங்க, சரீரம் சபைக்குள்ளதான் இருக்கும், ஆனா இருதயம் எங்க இருக்கும் தெரியுமா? நாளைக்கு இவ்வளவு காரியத்தை செய்யணுமே, இந்த வாரத்துல இவ்வளவு கடன் நமக்கு செலுத்த வேண்டுமே, வருகிற வாரத்துல ஸ்கூல் அட்மிஷன் இருக்குது, காலேஜ் அட்மிஷன் இருக்குது, அதை செய்யணும், இதை செய்யணும், அங்க போகணும், இங்க போகணும், ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷனை வச்சிருப்பாங்க. சரீரம் இங்கதான் இருக்கும், பார்க்கிறதுக்கு இங்கதான் உட்கார்ந்து இருப்பாங்க, ஆனா இருதயம் வெறுமையாக இருக்காது. சாத்தான் பல காரியங்களை இருதயங்களை போட்டு வச்சிருப்பான். ஆண்டவர் எங்க தெரியுமா வார்த்தை செயல்பட ஆரம்பிக்கிறது? எங்கு வெறுமை இருக்கிறதோ அங்கதான் தேவன் அசைவாட ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. வெறுமையாக இருக்க வேண்டும். வெறுமையாகனா இருதயம் தேவனுக்காக காத்திருக்கிறதுல வெறுமையா இருக்கணும். ஆண்டவரே, சாத்தானுடைய பாவங்கள் ஆட்கொள்ளாமல் வெறுமையாக இருக்கணும். சாத்தான் நம்முடைய இருதயத்தை மேற்கொள்ளாம வெறுமையாய் தேவனுக்காக, ஆண்டவரே காலியா வச்சிருக்கிறேன்ப்பா, நீங்க எனக்குள்ள வாங்க தகப்பனே, அந்த வெறுமைக்குள்ளதான் ஆண்டவர் கடந்து வர முடியும். இன்னைக்கு சர்ச்சுக்கு வருகிறோம், தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், ஆனா இருதயம் எங்கமா இருக்குது? நம்முடைய இருதயம் எதை நோக்கி காத்து கொண்டிருக்கிறது? ஆண்டவர் சொல்றாரு, வெறுமையாக இருந்தது. ஆண்டவர் வெறுமையாக இருக்கிறதை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார், let there be light என்று சொல்லுகிறார். வெளிச்சம் உண்டானது. வெறுமையாக இருக்கிற உங்க வாழ்க்கைய கர்த்தர் வெளிச்சமாக மாற்ற வேண்டுமே, ஆனால் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வந்தாதான் அந்த வெறுமையை கர்த்தர் நிரப்ப முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ மனுஷனுடைய வாழ்க்கையில வெறுமை இருக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ மனுஷனுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை செய்து பார்க்கிறாங்க, ஆனா எந்த காரியத்திலையும் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, ஒரு நிறைவை பார்க்க முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? இயேசுவுக்காக தங்களுடைய இருதயத்தை அவர்கள் வெறுமையாக்கவில்லை. தேவனுக்காக தங்களுடைய இருதயத்தை அந்த வார்த்தைக்காக வெறுமையாக்கவில்லை. இன்னைக்கு 1 லிட்டர் தண்ணி பாட்டில் வாங்குவோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வெறுமையாக இருந்தாதான் 1 லிட்டர் தண்ணியை உள்ள ஃபில் பண்ண முடியும். ஒருவேளை சாக்கடை தண்ணி அந்த 1 லிட்டர் பாட்டிலுக்குள்ள இருக்குமே, ஆனால் நல்ல தண்ணியை உள்ள ஃபில் பண்ண முடியுமா? எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஃபில் பண்ண முடியாது. சாக்கடை தண்ணி என்ன பண்ணணும்? வெளியே ஊத்தணும். தேவையில்லாத பாவத்தை வெளியே ஊத்தணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை இந்த சரீரத்திலிருந்து, இருதயத்திலிருந்து வெளியே ஊற்றி வெறுமையாக கொடுக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை கடந்து வரும். ஆண்டவர் சொல்லுவாரு, இருளை வெளிச்சமாக மாற்றுகிறேன், வாழ்க்கை பிரகாசிக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு இத்தனை வார்த்தை கேட்டு இத்தனை வருஷம் சபையில மெம்பரா இருக்கிறோம், இத்தனை வருஷம் ஆவிக்குரிய சபையில நாங்கள் விசுவாசியாக இருக்கிறோம், ஆனா எது என் வாழ்க்கையில் நடக்கல. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நடக்கவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? இருதயம் வெறுமையா இல்ல. தேவன் ஆட்கொள்வதற்கு, பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருவதற்கு இடம் கொடுக்காம சாத்தானுக்கோ உலக பிரகாரமான காரியத்திற்கோ நம்முடைய வாழ்க்கையை கொடுத்துட்டு இருக்கிறோம். எனக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, உங்களுடைய ஹார்ட் எம்டியா இருக்க? வசனம் சொல்லுகிறது, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானே, ஆனால் அவனுக்குள்ளே நான் வாசம் பண்ணுவேன். இன்னைக்கு ஆண்டவர் கதவை தட்டிட்டு இருக்கிறாரு. உங்க கதவு திறக்க முடியாத அளவுக்கு ஃபில்லா இருக்கிற காரணம் தெரியுமா? உலக பிரகாரமான இச்சைகள், உலக பிரகாரமான தேவைகள், உலகத்தை குறித்தே யோசித்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் விட்டுட்டு, இதெல்லாத்தையும் விட்டுட்டு, ஆண்டவரே என்னுடைய இருதயம் இப்ப காலியா இருக்குதுப்பா, சாத்தானை வெளியே அனுப்பிட்டேன், பாவத்தை வெளியே அனுப்பிட்டேன், எனக்கு இருதயத்தில் இருக்கிற தேவையில்லாத காரியத்தை வெளியே அனுப்பிட்டேன், இப்ப வெறுமையா உட்கார்ந்து இருக்கிறேன், நிரப்புங்கப்பான்னு கேட்கும் பொழுது வெறுமையை தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். வார்த்தை கடந்து வரும், ரேமா கடந்து வரும். ரேமா கடந்து வரும் பொழுது உங்க வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். கரங்களை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா.
முதலாவது ஒரு அனுபவம், வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டுமே ஆனால், வார்த்தை ஜீவனுள்ளதாக மாற வேண்டுமே ஆனால், நமக்குள்ள இருக்க வேண்டிய முதல் குவாலிஃபிகேஷன், அவர் ஹார்ட் மஸ்ட் பி எம்ப்டி. நம்முடைய இருதயம் வெறுமையாக்கப்பட வேண்டும். எதிலிருந்து தெரியுமா? பாவத்திலிருந்து வெறுமையாக்கப்பட வேண்டும். உலக பிரகாரமான இச்சைகளுக்கு வெறுமையாக்க வேண்டும். தேவனுக்கு திறந்து கொடுங்க, பரிசுத்தத்துக்கு திறந்து கொடுங்க, தேவனுடைய சபைக்கு திறந்து கொடுங்க, ஜெபத்துக்கு திறந்து கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு சகோதரி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்களாம், ஆண்டவரே நீ என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் அப்பா, இயேசுவே நீ என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் என்று ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பார்கள். இயேசுவும் ஒரு நாள் இந்த சகோதரியை பார்த்து ஜெபத்திலே சொல்லுகிறார்கள், நிச்சயமாய் என்னுடைய வீட்டிற்கு வருவேன் என்று சொன்னார்கள். ஆண்டவர் சொன்னாருன்னா வாக்கு தத்தத்தை மாறவே மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொன்னவர் நிச்சயமா செய்வார். இந்த அம்மாவுக்கு இதை கேட்டோன்னா ரொம்ப சந்தோஷம். இயேசு கிறிஸ்து என் வீட்டுக்கு வாரேன்னு சொல்லிட்டாரே. வேக வேகமா இருக்கிற துணியெல்லாம் எடுத்து தூர எறிஞ்சிட்டு அழகா போடுறாங்க. இருக்கிற தேவையில்லாத கர்டன் எல்லாத்தையும் தூர போட்டு புது கர்டன் வாங்கி போடுறாங்க. அழகான சோஃபா வாங்கி போடுறாங்க. இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து சாப்பிட அழகான பிளேட்லாம் வாங்கி வைக்கிறாங்க. இயேசு என்னைக்கு வருவார்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் போகுது, 2 நாள் போகுது, 3 நாள் போகுது, 1 வாரம் போகுது, 1 மாசம் போகுது. இந்த அம்மாவுக்குள்ள இருந்த விசுவாசம் வர வர மாமியா கழுத போல தேஞ்சது போல வர வர குறைஞ்சிட்டே போகுது. நாளுக்கு நாள் இயேசு கிறிஸ்து வரவே மாட்டாரோ என்கிற முடிவுக்குள்ள வந்துட்டாங்க. வசனம் சொல்லியிருக்கிறது, காத்திருப்பது இருதயத்தை என்ன பண்ணும்? இழைக்க பண்ணும். காத்திருந்து பார்த்தாங்க. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, இயேசு கிறிஸ்து வரல. பழைய குருடி கதவை திறடின்னு சொன்னது போல மறுபடியும் அந்த வீடு அலங்கோலமாக மாற்றப்பட்டது, அசிங்கமாக மாற்றப்பட்டது. ஒரு நாள் நடு இரவுல ஒருவர் கதவை தட்டுகிற சத்தத்தை கேட்கிறார்கள். வேகமா வந்து கதவை திறந்து பார்த்தா வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு முகம் பிரகாசிப்போடு ஒரு மனுஷன் நின்று கொண்டிருக்கிறார். யார் இந்த இரவு நேரத்தில் இவ்வளவு பிரகாசமாக இப்படி இருக்கிறார்களே என்னவென்று கேட்கும் பொழுது ஒரு வார்த்தை கேட்டது, இவ்வளவு நாள் என்னை கூப்பிட்டு இருந்தியம்மா, இயேசு இயேசுன்னு கூப்பிட்டியே, நான் தான் இயேசு வந்திருக்கிறேன் அப்படின்னாரு. இந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷம், இயேசு கிறிஸ்து என் ஜெபத்தை கேட்டு வந்திருக்கிறாரு, சந்தோஷமா இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பயங்கரமான துன்பம். என்ன தெரியுமா? என் வீடு அலங்கோலமா இருக்குது, வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கிறேனே, சாப்பாடு ரெடியா இல்ல, வீடு ரெடியா இல்ல, ஒண்ணுமே ரெடியா இல்ல, அசிங்கமா இருக்குது. இயேசு கிறிஸ்து அந்த அம்மாவை பார்த்து கேட்டாரு, அம்மா என்னை கூப்பிட்டாயே, நான் உள்ளே வரட்டுமா என்று கேட்டார்கள். இந்த அம்மா சொன்னாங்க, ஐயா give me a minute, ஒரே ஒரு நிமிடத்தை கொடுங்கள், ஒரே ஒரு நிமிடம், நான் சுத்தம் செய்து விட்டு வருகிறேன். ஓகேமா, நான் வெயிட் பண்ணேன்னு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நம்ம முதல் ரூம்ல இருக்கிற அத்தனை துணியை எடுத்து, மோசமான பேப்பர், தேவையில்லாத வால் போஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து அடுத்த ரூம்களை தூக்கி போடுறாங்க. ஃப்ரெண்ட் ரூமை ரொம்ப அழகா மாத்திட்டாங்க. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஐயா உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இயேசு கிறிஸ்து உள்ளே வருகிறார். உள்ள வந்து உட்கார்ந்துட்டு பாக்குற, ரொம்ப அழகா வச்சிருக்கிறம்மா, வீடு நல்லா தான் இருக்குது, ரொம்ப நீட்டா வச்சிருக்கிற, ரொம்ப அழகான வசனத்தெல்லாம் போட்டிருக்கிற, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்லிட்டு, அம்மா அடுத்த ரூமே நான் பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்டார். நம்ம மறுபடியும் கேட்டாங்க, ஜீசஸ் ப்ளீஸ், ஒரே ஒரு நிமிடம். போனாங்க, அடுத்த ரூமை சுத்தம் பண்ணாங்க. இதே போல ஆண்டவர் அடுத்த ரூமுக்குள்ள வந்தாரு. பார்த்து பார்த்து கடைசி ரூம்ல எல்லா குப்பைகளையும் கொண்டு வச்சாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அந்த ரூமை நான் பார்க்க வேண்டும் என்று கேட்டான். நம்ம காலில் விழுந்து அழுதாங்க, ராஜா நான் தெரியாமல் செய்து விட்டேன், என்னுடைய பாவங்களை அந்த இடத்துல மறைத்து வைத்திருக்கிறேன், நான் முழுமையாக கொடுக்க முடியவில்லை, என்னை மன்னித்து விடும் என்று கதறினார்களாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பல நேரத்தில் நாம் செய்கிற காரியம் என்ன தெரியுமா?
அங்க பாவம், இங்க பாவம், அங்க போனா கொஞ்ச நேரம் பரிசுத்தம், இங்க போனா கொஞ்ச நேரம் பிரேயர், அங்க போனா கொஞ்ச நேரம் வாசிக்கிறோம். அதற்கு பிறகு உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தரித்து தேவனுக்கு பிரியமில்லாமல் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு சாத்தான் பாவத்தோடு இருதயத்தை நிரப்பி வைத்திருக்கிறானே, ஆனால் இன்னைக்கு அந்த இடத்தை காலி பண்ணிருங்க. ஆண்டவரே, நான் வெறுமையாக்குறேன்ப்பா, நான் வெறுமையாக்குறேன்ப்பா, முழுசுமா வெறுமையாக்குறேன். ஆண்டவர் சொல்றாரு, வெறுமையா இருக்கிறதுல தேவனுடைய வார்த்தை கடந்து வரும். வெறுமையாக தேவனுடைய சமூகத்தில் கூப்பிடும் பொழுது நிரப்ப கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முதலாவது ஒரு அனுபவம் வேத புத்தகத்துல பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை நிறைவேற வேண்டுமே ஆனால், if the word of the God wants to be fulfilled in your life, உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய முதல் அனுபவம், இருதயத்தில் இருக்கிற பாவங்களை நீ வெறுமையாக்கணும். தூக்கி தேவனுக்காக தூக்கி எறியும் பொழுது தேவனுடைய ரேமா கடந்து வரும், இருள் வெளிச்சமாக மாறும். வேகமாக இரண்டாவது காரியத்துக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளெல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டுமானால் தேவனுடைய வசனம், தேவ ஜனங்கள் ஊழியக்காரர்கள் செய்கிற பிரசங்கம், ஆசீர்வாதமாக தேவன் கொடுத்திருக்கிற வேத புஸ்தகத்தின் ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் இரண்டாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, கர்த்தர் சொன்னவைகள் எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரமாக பதில் சொன்னார்கள். எகிப்திலிருந்து கானானுக்கு போறாங்க. 430 வருஷம் அடிமைகளாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. தேவன் அவர்கள் என்ன பண்றார் அப்படின்னா, அந்த அடிமைத்தனத்தின் வாழ்க்கையிலிருந்து ஒரு மனுஷனை தெரிந்தெடுக்கிறார். அவருடைய பேர் மோசே. அந்த மனுஷனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்குள்ள கொண்டு போறார். காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்குள்ள இருந்த ஒரு அனுபவம், தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தார்கள். முதலாவது அனுபவத்தை பார்க்கிறோம், வெறுமையாக்கப்பட வேண்டும். இரண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஆசீர்வாதத்தை, இந்த கானானை சுதந்தரித்ததற்கான ஒரு அழகான காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தார்கள். மோசே குறித்து வேத புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது, அவன் பிறந்தது என்னமோ இஸ்ரவேல் கூட்டத்துல தான், ஒரு அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில தான் மோசே பிறந்து வருகிறான். ஆனால் இவர் வளர்ந்த இடம் எது தெரியுமா? ராஜ அரண்மனை. ராஜாவினுடைய அரண்மனையில அவன் வளர்ந்து வருகிறான். ஒரு நாள் தேவன் பிரித்தெடுக்கிறார். ஒரு முள்செடியின் நடுவில் தேவனுடைய பிரசன்னம் கடந்து வருகிறது. மோசே பார்க்கிறாரு, என்னடா ஒரு மரம் எரியுது, ஆனா பட்டு போகலையே. ஒரு மரம் கொழுந்து விட்டு எரிகிறது, பட்டு போகவில்லையே என்று கிட்ட போகும் பொழுது ஒரு சத்தத்தை கேட்கிறார். The place you are standing, நீ நிற்கிற பூமி பரிசுத்தம் உள்ளது, உன் பாதரட்சைகளை கலத்தி போடு என்று சொன்ன உடனே தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். இன்னைக்கு எத்தனையோ பிரசங்கத்தை கேட்கிறோம், இன்னைக்கு எத்தனையோ வார்த்தைகளை கேட்கிறோம், எத்தனையோ ஊழியக்காரர்கள் நல்ல நல்ல வார்த்தைகளை பேசுறாங்க. ஒரு காதுல கேட்டுட்டு அடுத்த காதுல விட்டுட்டு போயிருவாங்க. சர்ச்சில் உட்கார்ந்து நல்லா கரங்களை தட்டி ஆராதிப்பாங்க. ஆனா வெளியே போனதும் இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணாங்க, ஏதோ பண்ணாங்கய்யா, ஏதோ சொன்னாங்க, எல்லா நாளும் சொல்றது தானே, எல்லா வாரமும் சொல்றது தானே, மறந்து போய் விடுவார்கள். இங்க எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய ரேமாவுக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாய் உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை அது நிறைவேறும். வாயிலிருந்து வருகிற ஆசீர்வாதமான வார்த்தைகள் நிச்சயமாக நிறைவேறும். இன்னைக்கு எவ்வளவோ ஜெபம் பண்றோம், ஆண்டவரே வீடு தாங்க,
ஆண்டவரே காரு தாங்க, ஆண்டவரே வியாதியை மாற்றுங்க, ஆண்டவரே போராட்டத்தை மாற்றுங்க. ஏன் இதுவரை நம்முடைய வாழ்க்கையில மாறல தெரியுமா? தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறோம். இந்த ரேமாவுக்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய வாழ்க்கையை எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மோசே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். தேவன் அவரை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கானானுக்குள்ள கொண்டு வர முடியுமே. ஆனால் நிச்சயமாய் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளுக்குள்ள ஒரு ஜீவனை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இரண்டாவது வார்த்தை நிறைவேற வேண்டுமே ஆனால், நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வார்த்தை ஜீவன் பெற வேண்டுமே ஆனால், நமக்குள்ள இருக்கிற இரண்டாவது குவாலிஃபிகேஷன், இருக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். சீமோன் பேதுரு மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார். சீமோன் பேதுரு மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் வருகிறார். சீமோன் பேதுரு சொல்றார், ஐயா, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒரு மீன் கூட அகப்படவில்லை. we are trying, but ஒரு ஆசீர்வாதம் அல்ல. தேவனுடைய வார்த்தை வந்தது, இப்பொழுது உன் வலையை எடுத்துக்கொண்டு ஆழத்துக்குள் போ என்று சொல்லுகிறார். நடந்த காரியம் என்ன தெரியுமா? சீமோன் பேதுரு கண்மூடித்தனமாக இயேசு கிறிஸ்துவை நம்புகிறார், விசுவாசிக்கிறார், கீழ்ப்படுகிறார். நடந்த காரியம் வேத புஸ்தகம் சொல்லி இருக்கிறது. வலை கிழியத்தக்க ஆசீர்வாதத்தை தேவன் அவருடைய வாழ்க்கையில் கொடுப்பாரே. ஆனால் இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஜீவன் பெற்று எழுப்ப வேண்டுமே ஆனால் இந்த வார்த்தையை நீங்க நம்பணும், இந்த வார்த்தையை விசுவாசிக்கணும், இந்த வார்த்தைக்கு உங்க இருதயத்தை நீங்க வெறுமையாக்கணும். ஒவ்வொரு வாரம் தேவனுடைய சமூகத்துல வரும் பொழுது, ஆண்டவரே என்னை வெறுமையா கொண்டு வரேன்ப்பா, உங்க வார்த்தையை கீழ்ப்படுகிற ராஜா, நீர் என்னோடு கூட பேசும் என்று சொல்லும் பொழுது அவர் பேசுவார், நெருக்கத்தை மாற்றுவார். வெறுமையாயிருக்கிற இருதயத்திற்குள்ள அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் பரிசுத்தத்தினாலும் அவர் நிரப்பி அபிஷேகம் பண்ணி புதிய மனுஷனாய் மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் வேகமாய் உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நம் சின்ன வயசுல இருந்தே எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சரித்திரத்தை மாத்திரம் சொல்லி நான் ஜெபம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். எடுத்தவர்கள் வாசியுங்கள். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். ஹல்லேலூயா. மூன்றாவது அனுபவம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமே ஆனால், வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள்ல ஜீவனை கொடுக்க வேண்டுமே ஆனால், நாம் சொல்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் விரும்புகிற மூணாவது குவாலிஃபிகேஷன், we need to hear the word of God. தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு மனுஷன் என்ன பண்றான் தெரியுமா? சபைக்கு வந்தாலே ஜெபம் தொடங்குறதுல இருந்து ஆராதனை முடிகிற வரை அவங்க செய்யற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே அந்த பிரச்சனை, ஆண்டவரே குடும்பத்துல இந்த பிரச்சனை, ஆண்டவரே வாழ்க்கையில பிரச்சனை, ஆண்டவரே வியாதி, ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே தவிர ஆண்டவர் பேசுறத நான் கேட்க வேண்டும் என்று இடத்தையே கொடுக்க மாட்டாங்க. நான் ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருக்கணும், ஆனா ஆண்டவர் என்னிடத்துல பேச வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையை ஓபன் பண்ணி கொடுக்கவே மாட்டாங்க. சாமுவேலை ஏன் தெரியுமா ஆண்டவர் உயர்த்தி அழகு பார்த்தார்? இஸ்ரவேலின் ராஜாவை தெரிந்தெடுக்கிற ஒரு மிகப்பெரிய பொசிஷனை ஆண்டவர் சாமுவேலுக்கு கொடுத்தார். ஏன் கொடுத்தாரு தெரியுமா? ஆண்டவர் வந்து பேசுறாரு, சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுறார். இதே சிச்சுவேஷன்ல நான் இருந்திருப்பேனே ஆனால், உங்களை யாரையும் சொல்ல விரும்பல, நான் இருந்திருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் நான் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்கிட்ட வந்து கூப்பிடுறாரு, எபிசாம் எபிசாம் என்று கூப்பிட்டாரோ. நான் எழும்பிட்டு ஆண்டவரை பார்த்து கேட்பேன், ஆண்டவரே எனக்கு ஒரு சர்ச்சை கொடுங்க, ஆண்டவரே 2000 ஆத்துமாக்களை கொடுங்க, ஆண்டவரே ஒரு இனோவா ஹை கிராஸ் கொடுங்க, ஆண்டவரே ஊர்ல பெரிய பங்களாவை கொடுங்க. ஆனா சாமுவேல் என்ன பண்ணாரு தெரியுமா?
இப்படி எதுவுமே கேட்காம, ஆண்டவரை நீங்க பேசுங்கப்பா, ஐ வாண்ட் டு ஹியர் யுவர் வாய்ஸ், உங்க வார்த்தையை கேட்கணும், அந்த ரேமாவை கேட்கணும், அந்த வார்த்தையை கேட்கணும், நீர் என்னோடு பேசுவதை கேட்பதற்கு வாஞ்சையாக இருக்கிறேன். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்க. இன்னைக்கு பல நேரத்தில் ஆண்டவற்ற நம்ம பேசிட்டே இருக்கிறோம், அவர் பேசுறதுக்கான இடத்தை நம்ம கொடுக்காம இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் எதை விரும்புறாருன்னா, யார் அவருடைய வார்த்தையை கவனிக்கிறதுக்கு முதலிடத்தை கொடுக்கிறாங்களோ, யாரு சபையில வந்து உட்கார்ந்து ஆண்டவரே வார்த்தையை கேட்கிறேன், என்னோடு பேசும் என்று ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 3 காரியத்தை உங்கள் மத்தியில் வைத்திருக்கிறேன். முதலாவது பார்க்கிறோம், உங்களுடைய இருதயம் எம்டியாக்கப்பட வேண்டும், வெறுமையாக்கப்பட வேண்டும், தேவன் உள்ள கடந்து வர்றதற்கு பரிசுத்தமாக்க வேண்டும். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், கீழ்ப்படிய வேண்டும், தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம், நாம் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் என்னோடு பேசும் என்று கேட்க வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்ல போகிறேன். வசனம் சொல்லி இருக்கிறது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு சீக்கிரமாக வரப்போகிறார். 2வது வருகை மிக சீக்கிரமாக இந்த உலகத்திற்குள்ளே கடந்து வரப்போகிறது. அவர் இந்த உலகத்திற்கு வந்த பிறகு இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள் ஜீவனற்று போகும். இன்னைக்கு நல்ல வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு வேத புஸ்தகத்தை உங்க கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தியானிக்க ஆரம்பிங்க, ஆண்டவர் உங்களோடு பேசுவார். வாசிக்க ஆரம்பிங்க, பரிசுத்தப்படுத்துவார். வாசிக்க ஆரம்பிங்க, குறைவுகளை மாற்றுவார். வாசிக்க ஆரம்பிங்க, நெருக்கங்களை மாற்றுவார். கடைசி நாட்களை கைவிடப்பட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வசனத்தை அதுக்கு பிறகு எவ்வளவு வாசித்தாலும் அந்த வசனத்துல ஜீவன் இருக்காது, அந்த வசனத்துல அபிஷேகம் இருக்காது, அந்த வசனத்துல ஒன்றுமே இருக்காது. இன்னைக்கு ஆவியானவர் நல்ல நேரத்தை கொடுத்திருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, I am ready to hear your voice, Lord. உம்முடைய வார்த்தையை, உம்முடைய சத்தத்தை நாங்க கேட்கணும்னு ஆசைப்படுறோம். எனக்குள்ளே கடந்து வாரும். 3 காரியத்தை இன்னைக்கு இருதயத்துல போட்டுக்கோங்க. ஆண்டவரே, வெறுமையாய் மாற்றுகிறேன். ஆண்டவரே, கீழ்ப்படுகிறேன். ஆண்டவரே, வார்த்தையை கேட்கிறேன், ஆசீர்வதியும் என்று சொல்லி பாருங்கள். நிச்சயமாய் வார்த்தை ஜீவனாக மாறும். வார்த்தை உங்க வாழ்க்கையில ஒரு ஜீவனை கொடுக்கும். நீ உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஜீவனுள்ளதாக மாறும். ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்பின், ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு தாங்க, சொல்ல 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 அது ஜீவன் பெற்று தேவன் ஒரு வீடை கொடுப்பார். ஆண்டவரே எனக்கு ஒரு காரியங்களை செய்யுங்கப்பா, பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை காண கிருபை செய்யுங்க. அந்த வார்த்தை ஜீவன் பெறும். இந்த 3 காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பலுகி பெருக பண்ணுவார். நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். நம் தலைகளை